இருந்தாருன்னு சொன்னார். அவர் கண்ட கனவுல உடல் உறுப்புகள்லாம் கிழிஞ்சு உறுப்புகள்லாம் தெரிகிற மாதிரி கனவு கண்டதா நமக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிருந்தீங்க. அவர் ஸ்டோரியாக சொன்னார், நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அவர் கனவுல இருந்து எந்திரிச்சோம்னா அது கனவாக இருக்கும். பார்த்தா மாடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்துருக்காரு. சிவப்பா கண்கள் சிவந்து போய் அந்த பேயை பார்த்ததா அரண்டு போகிறாரு. அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி கனவுகள் வந்து அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி வீட்டில் எட்டி பார்த்த சம்பவத்தையும் மறக்க முடியாமல் வீட்டில் இருக்கவங்க அரண்டு போய் அது பேய் வீடுன்னு தெரிஞ்சு உடனே காலி பண்ணிட்டாங்க. எதையுமே விசாரிக்காமல் நீங்கள் வீடு பிடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிற அட்வைஸ். சந்திரன் நமக்கு அம்ச ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி தான் இது. அவர் நைட்டு டியூட்டி போயிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது கண்ணாடியை பார்க்குறப்ப ஒரு உருவத்தை பார்த்ததா நமக்கு சொல்லியிருந்தார். அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு உருவம். கெட்ட கனவை கண்டதா சொல்கிறாரு. ஆனால் அவர் கிள்ளி பார்த்ததில் அது நிஜம்தான். நம்ம டியூட்டிக்கு போயிட்டு வரையில இப்படியாக இருக்குன்னு முடிவு பண்ணி அந்த வீட்டை விட்டு காலி பண்ணியிருக்காரு. ஒருத்தர் புது வீட்டுக்கு போயிருக்கப்ப தூங்குறப்ப அவருக்கு மேலே தலைகீழாக தொங்குற உருவத்தை பார்த்து அரண்டு போயிருக்காரு. அவருக்கு மனைவி பேய் பிடிச்சதாகவும் அவங்க முஸ்லீம் கோயிலில் போய் அல்லாஹ் கோயிலில் போய் மந்திரிச்சு சரி பண்ணாதான் நமக்கு ஸ்டோரி அமைச்சிருந்தாரு. தர்ஷன் நமக்கு அம்ச ஸ்டோரியில் உண்மையாகவே அவரை யாரோ தூங்குறப்ப எழுப்பினதா நமக்கு அமைச்சிருந்தாரு. அப்போ அவர்கிட்ட அந்த பேய் முகத்தை காமிக்கிறப்ப அரண்டு போயிருந்திருக்காரு. அந்த சவுண்டும் நைட்டில் அவருக்கு விடாமல் கேட்டுக்கு இருந்ததா நமக்கு சொல்லியிருந்தார். ராஜு பிஸ்னஸ் பண்ணுறவர் வெளியூர்லேருந்து கார்லேருந்து வீட்டுக்கு வரப்ப ரோட்டில் இருந்து ஒரு உருவத்தை பார்த்ததா சொல்லி அரண்டு போய் நமக்கு ஸ்டோரி அமைச்சிருந்தார். ஒருத்தர் ஒரு அபாண்டான ஏரியாவுக்கு போகிறப்ப இந்த மாதிரி